இந்த நிகழ்ச்சியில் திமுக நட்சத்திர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல. அடிச்ச நீயா வரியா? நட்சத்திர பேச்சாளர், ஸ்டார் பேச்சாளர். யார் நீயா? அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? என்ன நட்சத்திரம்? வால் நட்சத்திரமா? துருவ நட்சத்திரம். நான் வால் நட்சத்திரம் நினைச்சேன். நக்கல்யா அவனுக்கு. ஆனா நிறைய சர்ச்சையில மாட்டிக்கிறீங்க. சர்ச்சை இருந்தால் தான் மனுஷன். அப்புறம் மன்னிப்பு கேட்டிருக்கீங்களே? என் கட்சி என் தலைவர்கிட்ட நான் கேட்குறேன். தலைவன்கிட்ட கேட்டீங்க, அவ்வளோதான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த ஆதவ அர்ஜுனுங்கிற பாப்பா மன்னராட்சி பிறப்பின் அடிப்படையில் முதல்வர் ஆகக்கூடாது அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாரு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. விஜய்க்கு லாட்டரியில் விழுந்த குழந்தை அது. லாட்டரியில் பணம் தானே விழும். லாட்டரியில் குழந்தையே வந்து விழுந்துருச்சு. இடையில வந்தார், இடையில போயிட்டாரு. பார்த்தீங்களா? அதுக்கு என்னங்கிற இப்ப? ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா, வந்துட்டு போயிட்டாரு. நிகழ்ச்சி மொத்தம் நடத்தினாரு. ஆனா திமுக பயங்கரமா அட்டாக் பண்ணாரு. பயங்கரமா. நீங்களா அமைதியா வேடிக்கை பார்த்தீங்க. எப்படி இது? ஏக வசனம் பேசுறேன், கேட்டு பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டும் கேட்காத மாதிரி இருக்க. சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மக்கள்கிட்ட போக சொல்லுங்க, செருப்பால் அடிப்பாங்க. அவெல்லாம் ஓட்டு போடுவான். 69,000 சொச்சம் ஓட்டில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி பதவி ஏற்றிருப்பாரு. மன்னராட்சின்னு சொல்லுவார். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டாம நீ பொத்திட்டு உட்கார்ற. நீங்கள் மகாராஷ்டிரா மாதிரி எதனா சேட்டை பண்ணலான்னு பார்க்குறீங்களா? ஓ, வடநாட்டிலலாம் பண்ணுறீங்களா சேட்டை? அந்த சேட்டையை தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு முடியாத தவிக்கிறீங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? அப்போ அந்த மாதிரி விஷயங்களை முறியடிக்கணும்னா நமக்கு வாரிசு அரசு தான் பெஸ்ட். வாரிசு அரசியல் இது உழைப்பின் அடிப்படையில் எல்லாம் ஒண்ணுதான் தலைவர். உழைக்கிறது அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன். ஏங்க என் வாய கலறீங்க நீங்க வேற. நான் எங்க கலவரம் அப்படி சொன்னதான் கேட்டோம். சொல்லி தான் பாருங்களேன். இன்னைக்கு இதே ஊர்ல உங்களை வெளுத்துட்டு போயிடுறேன். கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டேன். ஆமா, எப்படி? இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா? யார் நீங்களா? வேற நாங்க வாரிசு அரசியல். அவன் கருவில தியாகி தெரியுமா உங்களுக்கு? நீங்க கருவிலே கிரிமினல்னு எனக்கு தெரியும். கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி 3ஆம் மாசமா இருக்கிறா. அந்த கருவை கழிச்சிருவாங்க. இந்த தமிழ் பண்பாடு தெரியுமா, கலாச்சாரம் தெரியுமா உனக்கு? தெரியாது எனக்கு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த குழந்தைய கலைச்சிருவாங்க. சரி, இது கருவாகி கலைச்சிருன்னு. அந்த கருவில் எவ்வளோ அவமானப்பட்டவன் தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு? இப்ப அவனு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? அப்போ நான் சிறைக்கு அமிச்சிட்டு முழுசா வருவமா வர மாட்டோமான்னு தெரியாது. நம்ம பிறக்கிற நேரத்தில் அப்போ உயிரோடு இருப்பானா? இப்போ என்ன நம்ம இப்போ இருக்கிற ஜெயில்னு நினச்சிங்களா? மிஸ்ஸா கைதி 1 வருஷம் 24 hours லைட்டு கிடையாது. எப்போ ஈவினிங் 6 மணி ஆகுமோ லட்டி எடுத்துட்டு வந்து அடிப்பான். ஷிஃப்ட் முறையில் அடிப்பான். கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல, குடிச்சிட்டு கூப்பிடுங்க, போனோன்னு வந்துடுறேன். சிட்டி பாபு பாலகிருஷ்ணன் செத்து போலன்னா அன்னைக்கு உதயநிதிக்கு அப்பா இல்லை உயிரோட. சிறைக்கு ஸ்டாலின் மட்டும் தான் போனாரா? வேற யாரும் போலையா? வெள்ளதான் போனா. அப்புறம் ஸ்டாலினை மட்டும் சொல்லுங்க. சிறைக்கு போன எல்லாரையும் கொண்டாடுறோம். அப்ப எல்லாரையும் துறைமுகத்தில் ஆக்குனீங்களா? இது சரி வராது. இந்த பாரு, எந்திரிப்பா, எந்திரியா நீங்க. இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ற நல்லா தெரிஞ்சு போச்சு. என் கட்சியில செயற்குழு இருக்குது, என் கட்சியில பொதுக்குழு இருக்குது. இது கட்சி சார். இது ஆயிரக்கணக்கான லட்சம் உயிரை ஏதாவது ஒண்ணு சொன்னா தெளிவா இருங்க. சொல்லுங்க. சிறைக்கு போனாரு, மிசால போனாரு, அப்படி போனாரு, எமர்ஜென்சில போனாரு சொன்னீங்க, எல்லாம் கரெக்ட். இந்த மாதிரி நிறைய பேர் போனாங்க. அவங்க எல்லாம் துணை முதல்வர் ஆக்கிட்டீங்களா? இல்ல அவங்க வேற பொறுப்பு கொடுத்தீங்களா? இல்ல அது ஏன் குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை மட்டும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். ஒரு மாநிலத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர் தான் தர முடியும். ஒரு மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் தான் இருக்க முடியும். இது அரசியல் சட்டம். சாப்பிடுற எங்க கட்சி விவகாரத்தை தீர்மானிக்கிறது செயற்குழுவும் பொதுக்குழுவும் தான். அப்படி சொல்லிட்டு போங்க தலைவர். ஏன்டா நீங்க எல்லாம் ஊருக்குள்ள உயிரோட அலையறீங்க? ஒருத்தனோட தியாகத்தை அவமானப்படுத்த யாரும் அவமானப்படுத்தல. கேட்ட கேள்வி வாரிசு அரசியல். எங்க அப்பா ஜெயிலுக்கு போனா தியாகியா இருந்தான். அது எங்க அப்பா துணை முதலமைச்சர் கேட்பீங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. நாங்களா கேட்டோம். உங்க கூட்டத்தில் இருக்கிற வைகோய் கேட்டாரு வாரிசு அரசியல் எழுத்து தான் கட்சி தனியா ஆரம்பிச்சாரு. இப்ப எங்க இருக்காரு? ஆமால. ஆமா, நீ இன்னும் உயிரோடவா இருக்க? என்ன அப்படி கட்டிய? என்ன நீங்க வாய கலர்றீங்க? கலர்ல ஒரு 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 லெவல் தான். நான் உணர்ச்சி உள்ள மனுஷன். நான் அடிக்கடி ஸ்டேஜ்லயே சொல்லுவேன். அவன் அண்ட புழுக ஆகாச புழுக. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.